அடுத்த செய்தியாக திருநெல்வேலி எம்பி, திமுகவை சேர்ந்த எம்பி ஞான திரவியத்துக்கும் அங்க இருக்கக்கூடிய சிஎஸ்ஐக்கும் ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அது குறித்து அந்த சிஎஸ்ஐ தரப்பிலிருந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனா இதுவரையில் இன்னும் அவருக்கு எந்த விதமான சம்மனுமே அனுப்பப்படலை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் கேள்வி கேட்டிருக்கு. எம்எல்ஏ எம்பி அப்படின்னா நீங்க சம்மன்லாம் எதுவும் சர்வ் பண்ண மாட்டீங்களா, இல்ல இது இப்படி நீங்க பண்ண மாட்டேங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்க தனியா ஒரு டிபார்ட்மெண்ட்டையே ஃபார்ம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனத்தை கோர்ட் வச்சிருக்கு. செய்தி எப்படி சார் பாத்தீங்க? தொடர்ச்சியாக நாம் பார்க்கிறோம், இந்த திராவிட மாடல் அரசு எதிராக கோர்ட் சவுக்கடி கொடுத்துட்டு இருக்கு. அதுவும் கடந்த 2-3 வாரங்களாக தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் குறிப்பாக நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் கொடுக்கக்கூடிய எல்லா தீர்ப்புமே இந்த திராவிட மாடலை தோலுரிக்கிறது மாதிரி, சம்மட்டி அடி கொடுக்கறது மாதிரி தான் இருக்குன்னு பார்த்துட்டு வரோம். அந்த கடைசியாக சொன்ன நீங்கள் அந்த கேள்வியிலே கேட்டது தான். இப்போ திமுக எம்எல்ஏ எம்பின்னா நீ சர்வ் பண்ண மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காவல்துறை திமுகவின் ஏவல் துறையாக, அதாவது கரை வேட்டி கட்டாத காக்கி யூனிஃபார்ம் போட்டிருக்கக்கூடிய ஒரு இதாக இருக்குதா அப்படிங்கிறது, ஒரு அணி பிரிவு மாதிரி திமுகவுக்கு செயல்படுகிறதாங்கிறத அப்படி சொல்லாமல் அது அவங்களுடைய நீதிமன்ற பாஷையில் அவர் சொல்லியிருக்காரு. உங்களால் சர்வ் பண்ண முடியாதுன்னா சொல்லுங்கள், நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இது சம்பந்தமாக ஒரு அறிக்கை கொடுத்து விட்டு இதற்காக ஒரு தனி பிரிவு, இந்த நோட்டீஸ் சம்மன் நோட்டீஸ் சர்வ் பண்ணுறதுக்குன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டை நாங்கள் வேணால் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா, இதை விட இந்த காவல்துறைக்கு இவ்வளவு ஒரு கடுமையான ஒரு உத்தரவை நீதிமன்றம் இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்னு தெரியல. ஆனாலும் இவங்க உருட்டிட்டு இருக்காங்க, சட்டம் ஒழுங்கு சூப்பராக இருக்குது, நாங்கள் எல்லாம் ஒரு கண் ஒரு பார்வைங்கிறது மாதிரி ரொம்ப நேர்மையாக செயல்படுகிறோன்னு ஒரு உருட்டு விட்டுறாங்க. நான் திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறது தான், காவல்துறையின் மீது நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய இந்த அவதானிப்பு, இந்த உத்தரவெல்லாம் பார்க்கும் பொழுது இது காவல்துறை ஏதோ டிஜிபிக்கு சொல்கிறது, அறிவுரை சொல்கிறாங்க, கமிஷனருக்கு சொல்கிறாங்கிறது இல்லை. இந்த துறையின் தலைவர், அந்த அமைச்சர், முதன்மை அமைச்சர் யாருன்னா ஸ்டாலினுக்கு எதிராகவே இந்த நீதிமன்ற உத்தரவு இருப்பதாக தான் நான் பார்க்குறேன். தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நீதிமன்ற உத்தரவு போலீஸ் துறைக்கு எதிராக வந்துட்டு இருக்கு. இந்த ஞான திரவியம் எப்படி செயல்பட்டார், கனிம வள கொள்ளையில எப்படி ஈடுபட்டாருங்க, இது அடிதடி கேஸு. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, 2 தரப்பு பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா, இந்த கோயிலில் உடனே அதுக்கு பூட்டு போடக்கூடிய ஹெச்ஆர்என்சி. இப்போ இது போல் இவங்க சிஎஸ்ஐ சர்ச்சு இவங்களுக்குள்ளாரெல்லாம் பிஷப்பு தேர்தல் இந்த இதெல்லாம் வன்முறையே எடுத்துட்டு கிட்டத்தட்ட 35 பேர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ரவுடிசம் மாதிரி செயல்பட்டுருக்காங்க. அப்படி செயல்பட்ட நபர் மீது இவங்க நோட்டீஸ் சர்வ் பண்ணுறதுக்கு கூட தயாராக இல்லை அப்படின்னா, இவங்க உண்மையிலேயே அரசு துறை, அதாவது காவல்துறை, அவங்களுக்குன்னு ஒரு சட்ட விதி இருக்குது, அதன்படி இவங்க செயல்படுறாங்களா, இல்லை திருநெல்வேலி டயசிஸ் அவங்க இவங்க மேலே கோவப்பட்டுருவாங்க அப்படின்னா என்னன்னா, திருநெல்வேலியை பொறுத்தளவு அந்த மாவட்ட நிர்வாகம், அங்கே இருக்கக்கூடிய டயசிஸ் தான் முடிவு பண்ணும். நீ இவங்களுக்கு வேணா நோட்டீஸ் சர்வ் பண்ணலாம், எங்கள் இவருக்கு தேர்ந்த ஆளுக்கு பண்ணக்கூடாது, எங்கள் கிறிஸ்துவ எம்பியாக இருந்தவருக்கு நீ சர்வ் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்ததான்னு தெரில. இப்படி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி இது போன்ற மாவட்டங்கள் டயசிஸ் கண்ட்ரோலில் தான் இருக்குதோ அப்படிங்கிற ஒரு அச்சம் நமக்கு இருக்கு. பல பேரும் இதை சொல்லிட்டு வராங்க. அதையெல்லாம் இப்போ இது நடக்கிறத பார்த்தா ஊர்ஜிதமாக தெரிகிறது. அவருடைய பையன் அவருடைய லாரியெல்லாம் சிக்கனிச்சு, அவர் பையன் அப்ஸ்காண்டிங்கில் தேடப்படும் குற்றவாளியாகலாம் இருந்தார் கனிமவள கொள்ளையில அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். இப்போ அதாவது சில நேரங்களில் போலீஸை பொறுத்தளவு என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்னதாக அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய நபர் யாராவது இருந்தாங்கன்னா, இது ஏதோ ஒரு நேரத்தில் அதை பழிவாங்குவாங்க அப்படின்னு பார்ப்போம். திருநெல்வேலியை பொறுத்தளவு கனிம வளங்களை கேரளாவுக்கு அதிகமாக கடத்தி விடுவதை இவங்களுடைய கம்பெனி தான் பண்ணிட்டு இருந்தது. இதற்காக அங்கு நேர்மையாக செயல்பட்ட எஸ்பியை கூட மாற்றினார்கள். விஷ்ணுன்னு ஐஏஎஸ் கலெக்டர் இருந்தார். அவர் இப்போ வர்த்தகத்துறையிலேயே அதுலேயே இருக்கார், தொழில்துறையில் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் அவர்களோடு வெளிநாடு பயணங்கள்லாம் சுற்றுப்பயணங்கள்லாம் இருந்தார். அவர் ஒரு கலெக்டர், ஒரு யங் சேப்பு அவர் இருந்தார். அவர் சட்டவிரோதமாக செயல்பட்ட கல்குவாரிகள், கனிமவள அந்த இதெல்லாம் சீல் வச்சார். இதெல்லாம் நீங்கள் திறந்தே ஆகணும்னு அவர்கிட்ட ஒரு ப்ரெஸ் மீட்லேயே கணேசன்லாம் வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணார். அப்பாவும் அவர்லாம் வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம்.
எஸ்பி கலெக்டரை டிரான்ஸ்ஃபர் பண்ணியே ஆகணும்னு அழுத்தம் கொடுத்தவர் இவர். ஒரு காவல்துறை உயரதிகாரிக்கு அழுத்தம் கொடுத்து சரி நேர்மையாக வேலை செய்தவருக்கு இப்படி அழுத்தம் கொடுத்த ஒரு அரசியல்வாதிக்கு கோர்ட்டு தான் சம்மன் நோட்டீஸ் பண்ணுது. அதை கூட இந்த காவல்துறை அவருக்கு பண்ணலன்னா நமக்கு இந்த காவல்துறையுடைய செயல்பாடின் மீதே நமக்கு நம்பிக்கை இல்லை. அப்பனா உங்க காவல்துறையில நேர்மையாக இருந்த காவல் அதிகாரிக்கு நீங்க நியாயமாக இருக்க மாட்டீங்களா? இப்ப அந்த சுந்தரேசன் கேஸையும் சேர்த்து தானே பார்க்க வேண்டியது இருக்கு. அவரை சஸ்பெண்ட் பண்றாங்க, அடுத்த நாள்ல இருந்து மது விற்பனை கனஜராக காலையிலேருந்து நடந்துகிட்டு இருக்கு. எல்லா டிவியோடைய ஷார்ட்ஸ்லையும் அதுதான் நம்பர் 1 போயிட்டு இருக்கு. அப்பனா எதற்காக அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் அப்படிங்கிற கேள்வியும் போகிறது இல்லை. ஆகவே நேர்மையான காவல்துறை அதிகாரிக்கும் அங்க மதிப்பு இல்லை, காவல்துறை செய்ய வேண்டிய வேலையையும் செய்யவில்லை அப்படிங்கிறது அந்த செய்தி காட்டுகிறது. பல நேரங்களிலே இந்த காவல்துறை இப்படித்தான் செயல்பட்டு இருக்கிறது. இந்த ஆட்சி அதிகாரத்திற்கு உட்பட்டவர்களை ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுனா, இப்ப சங்கை பிரின்ஸ்னு பிஜேபிக்கு ஆதரவாக செயல்பட்ட சோசியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவா இருந்த பையன் 15 நாளைக்கு மேல கிட்டத்தட்ட 20 நாள் உள்ள போயிட்டு ஏதாவது ஒரு டிலே ஏதாவது ஒன்று ஒரு கேஸ் போட்டான்னா இன்னொரு கேஸ் போடுறது, இப்படி அவனுக்கு ஜாமீனே கிடைக்காம காவல்துறை செயல்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறத ஒன்று பார்க்குறோம். ஒரு பக்கத்தில் அவருக்கு சம்மனே அவங்க நோட்டீஸை சர்வ் பண்ணாமல் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப எப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தமிழக காவல்துறை செயல்படுகிறது, அந்த காவல்துறையை எப்படி முதல்வர் நிர்வகிக்கிறார் அப்படிங்கிறது தான் காட்டுகிறது. இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இது 2026 தான் இதற்கு விடிவு காலம் வருமா அப்படின்னு நமக்கு இனிமேல் தான் தெரியல. 2026க்கு பிறகு பார்ப்போம்.